நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செய்திவாசி 24x7 நியூஸ் சேனல். இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்றிய அரசு மற்றும் தமிழக அரசு கண்டித்து மதுரை நகர் ஆட்டோ மற்றும் சாலை போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் CITU இணைந்து மாபெரும் ஆர்ப்பாட்டமானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்னால் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பெரும் திரளான சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோவிற்கு CNC கேஸ் போடுவது என்று சொன்னால் காத்து கலந்து அறநாள் போகிறது. நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மதுரை நகரத்தில் ஆட்டோ தொழிலாளர்கள், கால் டாக்ஸி தொழிலாளர்கள், சாலை போக்குவரத்து தொழிலாளர்கள் CITU அமைப்பின் மூலமாக இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 1.5 மாத காலமாக CNC என்ற எரிபொருள் கிடைக்காமல் ஆட்டோ தொழிலாளர்கள் பல மணி நேரம் காத்திருந்து பல இடங்களில் அலைந்து இருந்தாலும் கூட எரிபொருள் கிடைக்காமல் அவருடைய வாழ்வாதாரம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக IOC மேலாளரிடத்தில் பேசியிருக்கிறோம். அதேபோல் CNC மேலாளரிடத்திலையும் பேசியிருக்கிறோம். இருந்தாலும் கூட இந்த CNC தட்டுப்பாட்டை போக்குவதற்கு அரசு அந்த நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இன்றைக்கு மதுரை நகரத்தில் 110க்கு மேற்பட்ட அரசு பேருந்துகளுக்கு அந்த CNC போடப்படுகிறது. அரசு போக்குவரத்து பெரிய கட்டமைப்பு கொண்ட ஒரு அரசு நிறுவனம். அவர்கள் CNC மூலமாக அரசு பஸ்ஸை இயக்குவது என்று சொன்னால் அவர்கள் அந்த கட்டமைப்பை உருவாக்கி அதற்கான CNCயை அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். ஆனால் இங்கே கால் டாக்ஸிக்கு, ஆட்டோக்களுக்கு, மேலும் பல்வேறு நிறுவனங்களுக்கு, பல்வேறு போக்குவரத்து வாகனங்களுக்கு போடக்கூடிய அந்த CNCயை அரசு போக்குவரத்து நிரப்பி கொண்டு சென்று விடுகிறது. ஆனால் இங்கே பல்லாயிரக்கணக்கான ஆட்டோ தொழிலாளர்கள் இந்த ஆட்டோக்களுக்கு எரிபொருள் கிடைக்காமல் இன்றைக்கு பட்டினி கிடக்கக்கூடிய அவல நிலைமை என்பது இருக்கிறது. ஆகவே மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு அனைவருக்கும் CNC கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்கு உதவி புரிய வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடக்கிறது. அதே போல நிறுத்தி வை மோடி அரசு கொண்டு வந்த மோசமான சட்டத்தை, மோட்டார் வாகன சட்டத்தை மறுக்காதே. கால் டாக்ஸி வாகனத்திற்கு மதுரை நகரில் குறிப்பாக CNG கேஸ் என்பது தட்டுப்பாடு ஏற்பட்டது. 8000 ஆட்டோக்கள் வரையும் மதுரையில் CNG கேஸ் ஓடிக்கொண்டிருக்கிறது. கேஸ் தட்டுப்பாடினால் நாங்கள் 1 நாள் 2 நாள் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது மதுரை நகரில் ஏற்பட்டது. அதே போல் பேட்டரி ஆட்டோக்கள், பல ஆட்டோக்கள் இறங்கியிருக்கு. அதை சார்ஜிங் பண்ணுறதுக்கு பெட்ரோல் பங்குகளில் பம்ப் ஸ்டேஷன் அமைக்க வேண்டும் என்பதை நேரத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.